காஷ்மீரில் அசோக சின்னம் அவமதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய தேச விரோதிகளும் தன்னைத்தானே அறிவாளிகள் என சொல்லக்கூடிய சில அரிய வகை உயிரினங்களும் பாஜக அரசாங்கத்திற்கிட்டையும் இந்திய அரசாங்கத்திற்கிட்டையும் கேள்வி கேட்கிறாங்க. பாஜக அரசாங்கம் திட்டமிட்டேதான் அந்த அசர்பந்தல் தர்காவில் அசோக சின்னத்தை வச்சிருக்காங்க. அசோக சின்னம் வச்சதுனால இஸ்லாமியர்கள் புரோவோக் ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். புரோவோக் ஆனாங்கன்னா அந்த சின்னத்தை அடிப்பாங்க. அதனால மத கலவரத்தை உண்டு பண்ண பாஜக அரசாங்கம் பிளான் பண்ணிருக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு தியரியை கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பதில்கள் சொல்ல விரும்புறேன். நானு அந்த அசர்பந்தல் தர்காவிற்கு நிதி உதவி செய்தது யாருன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம், மோடியின் அரசாங்கம், இந்திய அரசாங்கம். 2022-23 நிதியாண்டில் பாஜகவின் மோடி அரசாங்கம் 42 கோடி பிரசாத் திட்டத்திற்கு கீழ் நிதி ஒதுக்கி அந்த தர்காவை ரெனோவேட் பண்றதற்கு, அதாவது சீரமைப்பு செய்வதற்கு நிதி ஒதுக்குனாங்க. அதனாலதான் ஒரு புறம் வவ்வாரியத்தோட சின்னமும் மற்றொரு புறம் அசோக சின்னத்தோட சின்னமும் அந்த பேரு பலகைகளை வச்சிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரோட்டோகால் அடிப்படையில வச்சது. அங்க இருக்கக்கூடிய மதவாதிகள் கிடையாது, அங்க இருந்தவங்க எல்லாருமே தேச விரோதிகள். அங்க இருந்தவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தேச விரோத கும்பல். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றீங்க, இஸ்லாமியர்களுக்கு உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் சொல்றீங்களே. ஏன்னா அவங்க நபிக நாயகத்தை ஃபாலோ பண்றதுனால உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர்கள். அதே நபிக நாயகம் என்ன தெரியுமா சொல்றாரு, தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்றாரு. அங்க ரெனோவேட் பண்ணது அசர்பந்தல் தர்கா. ஓகே, அது வந்து மசூதி கிடையாது, தர்கா. அப்படின்னா எதிர்த்தவங்க தர்காவை தானே எதிர்த்திருக்கணும், ஏன் எதிர்க்க கிடையாது? அவங்க பிளான் பண்ணி இன்டென்ஷனாலதான் அந்த அசோக சின்னத்தை டேமேஜ் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால் வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கமும் எந்த ஒரு நிதி உதவியும் அந்த மக்களுக்கு பண்ண கிடையாது, எந்த ஒரு மசூதிக்கும் கொடுக்க கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த உமர் அப்துல்லாவும் கொடுக்க கிடையாது. உமர் அப்துல்லாவுக்கு முன்னாடி இருந்த மப்டி குடும்பமும் காஷ்மீரில் கூடிய எந்த ஒரு மசூதிக்கும் தர்காவிற்கு நிதி உதவி பண்ண கிடையாது. நீங்களாம் சொல்ற பாஜக இஸ்லாமிய விரோதி, பாஜக இஸ்லாமிய விரோதி, மோடி இஸ்லாமிய விரோதின்னு சொல்றீங்கல்ல, இந்த அரசாங்கம் தான் 42 கோடி கொடுத்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க யாரு இஸ்லாமிய விரோதின்ட்டு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னா வலிக்குன்னு சொன்னா நான் இப்போ சொல்வேன், வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வளர்க இந்துஸ்தான், அகண்ட பாரதம் ஒரு நாள் நிச்சயம் அமையும்னு நான் சொல்லுவேன். இதுக்காக கதறணும்னு நினைச்சீங்கன்னா கதருங்க. அங்க இழிவு செயலில் ஏற்பட்டவர்களுக்கு நீங்க ஆதரவாக பேசும் பட்சத்தில் நான் என் தேசத்திற்காக ஆதரவாக நிற்பேன்.